ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈசி இன்ஃபோ சேனல். ஆரூரா தியாகேசா அதாங்க தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தியாகராஜர் கோவிலோட பிரம்மாண்டமான கோபுரம். மிக எப்படி சொல்கிறது, அழகான சிற்பங்களோட செதுக்கப்பட்ட ஒரு கோபுரங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு 1000 ஆண்டு பழமையான கோவில். இங்கே இருக்க உள்ள தேரும் அதுக்கும் மேலே ஃபேமஸ்ஸு. ஏஷியாவிலே மிகப்பெரிய தேர்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த பிரம்மாண்ட கோபுரத்துக்கு எவ்வளோ பெரிய கதவு அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் வந்து நீங்கள் உள்ளே பார்க்க பார்க்க இதெல்லாம் எவ்வளோ நாள் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற நம்மளையே யோசிக்க வைக்கும். நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிற ஒரு மிக அழகான விஷயங்கள்லாம் இந்த கோவில் உள்ள இருக்குங்க. அந்த நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிள்ளையார் இருப்பார். இதுதான் பிள்ளையார் சிலை இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். லெஃப்ட்டு சைட்லேயும் கோபுரம் இருக்கும். இப்போ அந்த கோபுரங்கள்லாம் இங்கே பாருங்கள், அந்த தூண்கள்லாம் மிக உயரத்தில் தூண்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒருவேளை கட்டப்படும் போதே இது பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி தான் இருக்குது. ஒருவேளை எதனால் அதை அப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல அந்த காலத்தில். இங்கே முன்னாடி பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் மறுபடியும் ஒரு சிலை வச்சுருக்காங்க. இங்கே வரவங்க ஃபஸ்ட்டு இங்கே தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இது உள்ளே போக போக நம்ம அந்த ஆதீனங்கள், திருவாரூர் ஆதீனங்கள் அவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் கூட இங்கே நம்ம பார்க்கலாம். அந்த முழக்கமே ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக, எப்படி சொல்கிறது, அது சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழகான இது இருக்குது. அது உள்ளே வந்து அந்த ஆராதனை பாடுறது அந்தமாரி நிறைய பேர் வந்து உட்காந்து அவங்களாம் எப்படி மனம் உணர்ந்து அப்படி ஒரு மாதிரி மகிழ்ச்சியில் பாட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த கோவில். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய நுழைவு, லெஃப்ட்டு ரைட்டு நிறைய உள்ள நிறைய கோபுரங்கள் இருக்குங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு 3 மணி நேரம் தேவைப்படுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ அகலமும் லென்த்து. இதை சுற்றி வர்றதுக்கே, இந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கே மோர் தென் ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். அவுட்டர் சைடில் நீங்கள் சுற்றி வர்றதுக்கே அவ்வளோ மிக பெருசாக உள்ள ஒரு கோவில். ரொம்ப இயற்கையாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே போக போக பார்ப்பீங்க. இந்த கோவிலில் பின்புறத்தில் புத்தர் சிலையும் வைக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து செகண்ட் கோபுரம். நீங்கள் முன்னாடி ராஜகோபுரத்துலேருந்து என்ட்ரன்ஸில் போனீங்கன்னா செகண்ட் கோபுரம். இங்கே பாருங்கள், அங்கே வந்து அவ்வளோ பெரிய கோவிலில் வந்து நம்ம எதுவுமே எவ்வளோ செக்யூரிட்டி என்ன பண்ணாலுமே டைட் பண்ண முடியாது. அவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம நிறையா பாதுகாப்புலாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதுலேயும் இவங்க இந்த தேரோட்டம் நடக்கும்போதெல்லாம் இந்த இந்த கோவிலுக்கு எவ்வளோ கூட்டம், எத்தனை மக்கள் எங்கேருந்து வருவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. திருவாரூர் வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கிற ஒரு மாவட்டம் தான் இது. பாருங்கள், அந்த கொடியேற்றக்கூடிய இடம். ஒவ்வொரு வருஷமும் அங்கே தான் கொடியேற்றுவாங்க. அதுவும் எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள். எதுவுமே ஏதோ இப்போது ஒரு 100 இயர்ஸ் அந்த மாதிரி கட்டப்பட்ட மாதிரியே இல்லை. இதுதாங்க மண்டபம். இது வழியாக தான் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போகணும். இந்த கோவில் இல்லை, எல்லா கோவிலுமே இது போல் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். நான் போகிற டைமில் வந்து ரொம்ப காலையிலே போயிட்டேன். அதிகாலையில் போனதால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பொறுமையாகவே தரிசனம் பார்க்க முடிஞ்சுது. அன்றைக்கி வந்து பெருசாக கோவிலில் வந்து கூட்டங்கள் யாரும் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சண்டேங்கிறதால. மற்ற நாட்களில் அதிக கூட்டம் இருக்கும், க்ரௌடு இருக்கும், சாமி பார்க்குறது கஷ்டம்லாம் சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. உள்ளே வந்து கேமராலாம் அலோடு கிடையாது. நம்ம வந்து இது வந்து எப்படின்னா, அந்த கருவறை அங்கே விட்டுட்டு நம்ம சைடில் வெளியே சுற்றி வரும்போது என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். எத்தனை லிங்கம், யாரெல்லாம் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியிருக்காங்க, திருவாசகர், திருஞான சம்பந்தர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம். எங்கப்பா கோபுரம் நிறைய இருக்குங்க இந்த கோவில் உள்ள.
இது வந்து பசுமாடு கூடம். அதாவது கோவிலுக்கு வந்து பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பால் தேவைப்படும்ல. அப்போ வந்து நன்கொடையா மாடுகள் அதெல்லாம் குடுக்குறது வழக்கமா இருக்கு. யாருனா வேண்டுதல் இருக்கிறவங்க குடுப்பாங்க. பாருங்க எத்தனை மாடு இருக்கு. இது இங்கன்னு இல்ல. நான் அடுத்து ஒரு கோவில் வீடியோ போடுவோம். அங்கேயும் அந்த மாரி இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த 100 நாள் வேலை செய்வாங்கல்ல, அவங்கள கூட்டு வந்து சுத்தம் செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா, அவ்வளோ பெரிய கோவில வந்து யாரோ ஒரு 10 பேர் அந்த மாரியால சரி பண்ணிற முடியாது. நெறைய பேரு நெறைய எப்படி சொல்றது? மனித வளங்கள் தேவைப்படுது. இதுக்காக வேலை செய்யறதுக்காக. மிக அழகா இருக்குங்க. சுத்தி ஆனா என்ன பராமரிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான் அந்த கோவிலெல்லாம். நம்ம முன்னோர்கள்ல நம்மலாம் பொறந்த ஊர்ல இந்த மாரி கோவில்லாம் இருக்கிறது, நம்மலாம் குடுத்து வச்சிருக்கணும். இத்தனை நல்ல விஷயங்கள் நம்ம நம்ம மொழி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு சொல்றதுக்கு இந்த மாரி நெறைய கோவில்கள் உள்ளது. அதுல திருவாரூர் கோவில் மிக முக்கியமான ஒரு கோவில். இதுக்கு நீங்க திருவாரூருக்கு போணும்னா எப்படி போகலான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை அந்த வழியில போகலாம். திருவண்ணாமலை, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர் அப்படி போகலாம். இல்லன்னா அப்படி அப்படி போக நெறைய பேருக்கு வழி தெரியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா திருச்சி போயிட்டீங்கன்னா, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், திருவாரூர் போயிடலாங்க. எவ்வளோ இடம் பாருங்களேன் அந்த கோவில். பசங்கலாம் அங்க வந்து அங்க பக்கத்துல உள்ள பசங்கலாம் வந்து ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு அந்த மாரி கோவில் உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாவே இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கோபுரங்கள் பக்கத்துல இல்ல. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் மட்டும் தான் இருக்கு.